வணக்கம். ஆண்டாள் அருளிய திருப்பாவை 30. வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்துச் சேழியா சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்டவாற்ற அணிப்புதுவை பைங்கமலத் தென்திரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ்மாலை 30 தப்பாமை இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்பாவாய். ஆண்டாள் 1 முதல் 29 பாடல் வரைக்கும் தன்னை ஆயர்குலப் பெண்ணாகவே பாவித்து பாடினார். இந்த பாடலில் தான் யார் என்பதை கூறியிருக்கிறார். நாளுக்கு ஒரு பாசுரம் வீதம் 30 நாட்களுக்கு 30 பாசுரம் அருளியிருக்கிறார். தமிழ் எனும் அமுதத்தில் தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என்பது போல பக்தி நற்பண்புகள் மனிதர்கள் மட்டுமல்லாமல் விலங்குகளுடன் அன்பு, மனிதர்கள்ட்ட மட்டும் இல்லை விலங்குகிட்டையும் அன்பு இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்தியிருக்காங்க. யாவும் ஒன்று கலந்து தெய்வப்பற்றுடன் வீடுபேற்றை அடையவும் வழியாக திருப்பாவை என்னும் உயரிய வேதத்தை அருளி செய்திருக்கிறார் ஆண்டாள். இத்திவ்ய பிரபந்தத்தை ஆன்ம நேயத்துடன் பாராயணம் செய்தால் ஏற்படும் நன்மைகள், செல்வத்துடன் கூடிய நல்வாழ்க்கைகள் எப்படி அமையும் என்பதை தெள்ளத் தெளிவுடன் நமக்கு இத்திருப்பாவை மூலம் உணர்த்தியிருக்கிறார். அதன்படி 30வது பாசுரத்தில் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை. வங்கம் என்றால் அலை, அலைகள் நிறைந்த திருப்பார்கடலை கடைந்த மாதவனை கேசவனை என்கிறார்கள். பார்க்கடல் கடையும் பொழுது மகாலட்சுமி தோன்றினாராம். மா என்னும் மகாலட்சுமி திருமணம் செய்ததால் அவர் மாதவன் என்கிறார்கள். கேசவன் என்பது சிவனையும் பிரம்மாவையும் தன் சரீரத்திலே கொண்டிருக்கிறாராம் திருமால். ஆகையால் கேசவன் என்று ஒரு சாரார் சொல்கிறார்கள். கேசி என்ற அசுரனை வென்றதால் கேசவன் என்று பெயர் இருக்கிறது. ஆக வங்கக்கடல் கடைந்த மாதவனையும் கேசவனையும் திங்கள் திருமுகத்து சேழியரா சென்றிரஞ்சி, அந்த மாதவனை பார்க்க அந்த கேசவனை பார்க்க திங்கள் திருமுகத்து, திங்கள் என்றால் சந்திரன், முழுமதி கொண்ட முகத்தை உடைய திருமுகத்து முகத்தை உடைய கோபியர்கள், சேயிழையார் கோபியர்கள் அவர்கள் சென்றிரஞ்சி மாதவனை நேரில் கண்டு சென்று இறஞ்சி அங்கப்பறை கொண்டவாற்றைனா அவங்க போய் இந்த மாதிரி நோன்பு இருந்து அதன் மூலமாக பெற்ற பரிசுகள் அப்படின்னு அர்த்தம். அங்கப்பறை கொண்டவாற்றை அவங்க பெற்ற பரிசுகள் என்னென்ன பரிசுகள் பெற்றார்களோ, கோபியர்கள் கண்ணனையே பரிசாக பெற்று விட்டார்களாம். ஆயர்குல மக்கள் மழையை பரிசாக கொண்டு விட்டார்களாம். இந்த பாடல் மூலமாக ஆண்டாள் தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அரங்கனின் சேவைக்காக என்ற பரிசை பெற்றுவிட்டாராம். ஆக இந்த அங்கப்பறை கொண்டவாற்றை புதுவை என்றால் வில்லிபுத்தூருக்கு சிறப்பு பெயர் புதுவை என்றான். அணிப்புதுவை. அந்த வில்லிபுத்தூருக்கு ஒரு பாட்டு சொல்கிறாங்க. கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர், சோது மணிமாடம் தோன்றும் ஊர், நீதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர், நான்மறைகள் ஓதும் ஊர். அப்படி ஸ்ரீவல்லிபுத்தூரை இப்படி புகழ்ந்து பாடுகிறார்கள். அந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் புதுவை என்ற பெயரில் சிறப்பு பெயரில் பைங்கமல தன்தெரியல் பட்டபிரான் கோதை சொன்ன. பைங்கமல தன்தெரியல் என்றால் குளிர்ச்சி பொருந்திய புஷ்பங்களை கொண்டு கைங்கரியம் செய்வதில் வல்லவர் யார்? பட்டபிரான். மாதவனுக்கு மாலைகள் தொடுத்தது தானே அவருடைய வேலை. புஷ்பங்களை பறித்து கோர்த்து அதை மாதவனுக்கு அணிவது அவருடைய கைங்கரியம். அந்த பட்டர்பிரான், அந்த விஷ்ணு சித்தரின் மகளான கோதை, பைங்கமலர் தன்தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன இந்த இடத்துல தான் அவங்க பெயரே சொல்கிறாங்க. சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமை. சங்கத்தமிழ் அப்படின்றது சங்கமலத்தை தமிழ்னு வச்சுக்கலாம். இங்கே சங்கத்தமிழ்னா கூட்டம் நிறைந்த அப்படின்னு அர்த்தம். சங்கம்னாலே கூட்டம், யூனியன் தானே சொல்லுவோம். சங்கத்தமிழ். அவங்க பாடிய பாடல்கள் 30 தப்பாமை தவறாமல் பாராயணம் செய்பவர்களுக்கு
இங்கு இப்பரிசுரைப்பார். அங்கு அங்கப்பறை கொண்டவாற்றை அங்கே பரிசு வாங்கினாங்க அவங்கெல்லாம். இந்த தமிழ் மாலையை 30 தப்பாமல் பாடுகிறவர்களுக்கு, பாராயணம் செய்பவர்களுக்கு இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மார்பலை தோல். ஈரிரண்டுனா 2 அப்படிங்கிறது தான் ஈர்2 அப்படின்றாங்க. 2 தோள்கள் பலமாயிடுச்சான் திருமாலுக்கு இந்த திருப்பாவை கேட்டு. 2 தோள்களும் 4 தோள்களாக பலமாயிட்டு தான் இந்த திருப்பாவை கேட்டு. ஈரிரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால். செங்கன்னா செவ்வரி ஓடிய தன்னுடைய கண்கள், கருணை மிகுந்த பார்வையால். திருமுகத்து அதாவது மகாலட்சுமியுடன் பொருந்திய திருமால், அவருடைய பார்வை கருணை மிகுந்து செல்வத் திருமால் அப்படின்னு கூப்பிட்றாங்க. கருணை மிகுந்த அவருடைய பார்வை பக்தர்கள் மீது செலுத்துகிறாராம். இந்த திருப்பாவை யாரெல்லாம் பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கருணை மிகுந்த பார்வை அளிப்பதோடு மட்டுமல்லாமல் எங்கும் திருவருள் பற்றி இன்பொருவர் எம்பாவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கருணை மிகுந்த பார்வையால் பல சம்பத்துடன் ஐஸ்வர்யங்களும் பெற்று இன்புறுவர் என்பது சத்தியம் என்கிறார் ஆண்டாள். இந்த பாடலை அனைவரும் துதித்து எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். வணக்கம்.